சங்கர ஜெய ஜெயசங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஓம் நமோ நாராயணாய நமக. திவ்ய தேசங்கள் எத்தனை இருக்கு? 108 திவ்ய தேசங்கள். ஒவ்வொரு திவ்ய தேசமும் ஒவ்வொரு சிறப்பு பெற்றது. ஆனால் இது இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையுமே நிறைய பெருமாள் கோவில்கள் இருக்குது. ரொம்ப அபூர்வமான பெருமாள் திருத்தலங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 15 பெருமாள் திருத்தலங்களை உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமாக அந்த 15 பெருமாள் கோவிலை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். சேனல் மூலமாக தரிசனம் பண்ணுறது ஒரு பெரிய பாக்கியம். அப்படின்னா நேரில் போய் தரிசனம் பண்ணுறது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். எந்தெந்த ஊரில் என்ன பெருமாள் கோவில்ன்றதை கேட்டுண்டு உடனே பயணத்துக்கு தயாராகுங்கோ. காக்கும் கடவுளான திருமாலுக்கு உலகம் முழுவதும் ஏராளமான கோவில் இருக்குது. 108 திவ்ய தேசம் இல்லாமல் இன்னும் நிறைய கோவில் இருக்குது. இதில் நிறைய கோவில்களில் பெருமாள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அரிய திருக்கோலத்தில் காட்சி கொடுக்குறார். அந்த மாதிரி எந்த கோவில் என்னன்றதை பார்க்கலாம். முதலாவதா ஆசியாவிலேயே மிகப்பெரிய பள்ளி கொண்ட பெருமாள் கோவில் அமைந்துள்ள திருத்தலம் திருமயம். மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ள பெருமாள் கோவில் இது மட்டும்தான். இரண்டாவது, திருப்பதி ஏழுமலைக்கு மேல் நாராயணகிரி அப்படின்னு ஒரு தலம் இருக்கு. இங்கு ஏழுமலையானின் பாத சுவடுகள் இருக்கு. இதனை ஸ்ரீவாரி பாதம் அப்படின்னு சொல்லுவா. பெருமாள் திருமலையில் முதலில் தடம் பதித்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுறது. மூன்றாவது, திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலில் உள்ள பெருமாளின் உற்சவமூர்த்தியின் மார்பில் இருக்கும் அடையாளம் என்ன தெரியுமா? சிவலிங்கம். எப்படி ஒரு விசேஷமான ஒரு திருக்கோவில் பாருங்கோ. ஹரியும் ஹரனும் ஒன்றுதான். நான்காவது, உடுப்பில் உள்ள கிருஷ்ணருக்கு நவராத்திரியின் 9 நாட்களும் புடவை சாத்தி வழிபடும் முறை உள்ளது. அப்போ இந்த வருஷம் நவராத்திரிக்கு எல்லாரும் உடுப்பிக்கு போயிட வேண்டியதுதான். ஐந்தாவது, ஆந்திர மாநிலம் பத்ராச்சலத்தில் உள்ள ராமர் கோவிலில் ஸ்ரீராமர் தன்னுடைய திருக்கரங்களில் சங்கு சக்கரம் தாங்கி தான் காட்சி கொடுக்கிறார். ராமன் அப்படின்னாலே கோதண்ட ராமன் தானே, வில்லும் அம்பும் தான் அவர் கையில் இருக்கும். ஆனால் பத்ராச்சலத்தில் இருக்க ஸ்ரீராமர் சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுக்கிறார். ஆறாவது, திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள நாங்கநேரி வானமாமலை பெருமாள் கோவிலில் இருக்கும் மூலவருக்கு தினமும் 3 லிட்டர் எண்ணெய் சாத்தப்படுது. அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் தான் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுது. அத்தனை நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அபூர்வமான எண்ணெய் பிரசாதம் இது. ஏழாவது, சிவபெருமானைப் போலவே பெருமாளுக்கு 3 கண்களோட தரிசனம் பண்ண முடியும். முக்கண்ணன் அப்படின்னு சிவனை சொல்வோம். ஆனால் பெருமாளுக்கும் 3 கண் இருக்கு. எங்க தெரியுமா? சென்னை அருகில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள மூலவர் நரசிம்மருக்கு 3 கண்கள் இருக்கு. எட்டாவது, திருக்கண்ணபுரத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி, பத்மினி, ஆண்டாள் என 4 தேவியரோட பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி கொடுக்கிறார் கண்ணபுர பெருமாள். ஒன்பதாவது, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற வேத நாராயணன் கோவில். இங்கே காட்சி கொடுக்கிற பெருமாள் 4 வேதங்களையும் தலையணையாக வைத்து படுத்திருக்கிறார். அதனால தான் இவருக்கு வேத நாராயணன் அப்படின்னு ஒரு பெயர் வந்திருக்கு. வேதம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு இப்போ புரியுதா? பத்தாவது, கர்நாடகாவில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள ரங்கநாதர் ஆலயத்தில் ரங்கநாதருக்கு படுக்கையாக இல்லாமல் குடை பிடித்தபடி காட்சி தரும் ஆதிசேஷனை தரிசனம் பண்ணலாம். இங்கே ஆதிசேஷன் 7 தலைகளோட காட்சி கொடுக்கறது இன்னும் ஒரு அற்புதமான விஷயம். பொதுவாக பள்ளிகொண்ட பெருமாள் அப்படின்னு சொன்னாலே ஆதிசேஷன் மேலே தான் படுத்துட்டு இருப்பார். ஆனால் குடை பிடிச்சபடி ஆதிசேஷன் 7 தலைகளோட காட்சி கொடுக்கிறார். தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்தியா முழுக்க க்ஷேத்ராடனும் போயிட்டே இருக்கணும். அடுத்தது 11, திருமலை, கரூர், தான்றோன்றிமலை, கும்பகோணம் உப்பிலியப்பன் கோவிலில் திருச்சி, குணசீலம் ஆகிய 4 பெருமாள் கோவில்களுமே தாயாருக்கு தனியாக சந்நிதி கிடையாது. அற்புதமான ஒரு விஷயம். திருமலை, தான்தோன்றிமலை, கும்பகோணம் உப்பிலியப்பன், திருச்சி, குணசீலம் இந்த 4 பெருமாள் கோவிலையுமே தாயாருக்கு தனி சந்நிதி கிடையாது. 12வது, ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் ஆதிசேஷன் மேல் சயனிக்காமல் ஆதிசேஷன் குடைப்பிடித்து நின்ற திருக்கோலத்தை காட்சி தருவதை வைகுண்டத்தில் பார்க்கலாம். 13வது, காஞ்சிபுரம் விளக்குலை பெருமாள் கோவிலில்
பெருமாள் ஜோதி வடிவமா இருப்பதா ஐதீகம். பொதுவா சிவன் தானே ஜோதி ஸ்வரூபம். நீங்க பாருங்கோ, ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்றத பகவான் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துறார். இங்கு திருக்கார்த்திகை நாளன்னைக்கு பெருமாளுக்கு விளக்கேற்றி வழிபடும் வழக்கம் உண்டு. திருக்கார்த்திகை அப்படின்னா அண்ணாமலையார் தான் ஜோதி ஸ்வரூபம். ஆனால் காஞ்சிபுரம் விளக்கொளி பெருமாள் திருக்கார்த்திகை அன்னைக்கு ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கிறார். 14. தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் பெருமாளை 3 அடி உயரம் கொண்ட சந்தனக்கட்டை வடிவில் வைத்து அபிஷேக ஆராதனை பண்ணி வழிபடுறா. இந்த சந்தனக்கட்டைக்கு இருபுறமும் சங்கம் சக்கரமும் இருக்கு. எண்ணிலடங்கா ஆச்சரியங்கள் நிறைந்ததுதான் நம்ம தமிழ்நாடு. அடுத்ததா மாமல்லபுரம் ஸ்ரீ தலசயன பெருமாள் கோவிலில் பெருமாள் ஒரு கையை தலைக்கு வைத்து கொண்டு தரையில் சயனித்திருக்கும் கோலத்திலும் சங்கு சக்கரம் இல்லாமலும் காட்சி தருகிறார். இது ஆக்சுவலாக திவ்ய தேசத்திலேயும் ஒன்று. ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம் தலசயன பெருமாள் கோவில். இந்த மாதிரி நான் தேடி எடுத்த 15 பெருமாள் திருக்கோவிலை இன்னைக்கு பதிவில் உங்களுக்காக சமர்ப்பிச்சிருக்கோம். நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமாக தரிசனம் பண்ணிட்டு நேர்லேயும் போய் எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.